36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. சிவானந்தா சாலையிலிருந்து வரவேற்பு காட்சிகளை பார்க்கின்றோம். இதன் வழியாகத்தான் பிரதமருடைய மோட்டர்கேட் வர இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வரவேற்பு ஏற்பாடுகளை பற்றி நமது செய்தியாளர்கள் பிரகாஷும் தாய்மானவனும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பிரகாஷ், இந்த ஏற்பாடுகள்லாம் பற்றி சொல்லுங்கள். வழக்கமான ஏற்பாடுகளா, வழக்கத்தை விட கூடுதலான ஏற்பாடுகளா, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை நேர்களுக்கு விளக்குங்க. சிவானந்தா சாலை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக INS அடையாறுல இருக்கக்கூடிய கடற்படை தளத்துக்கு பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். இங்கிருந்து நேப்பியர் பாலம் வழியாக சிவானந்தா சாலைக்கு வந்து சிவானந்தா சாலையிலிருந்து பல்லவன் சாலை, பல்லவன் இல்லத்தை தாண்டி சென்ட்ரல் ரயில் நிலையம், அங்கிருந்து ரிப்பன் பில்டிங் வழியா நேரு விளையாட்டு அரங்கை சென்றடைய இருக்கிறார். அதனால இங்க தொண்டர்கள் வரவேற்பு என்று எடுத்துக்கொண்டால் முதல் பாயிண்ட் இங்க சிவானந்தா சாலை தான். கடந்த ஒரு மணி நேரமா இங்க தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த INS அடையாறுல இருக்கக்கூடிய கடற்படை தளம் முழுமையாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதே போல சிவானந்த சாலையில இப்போ எந்த வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை, முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. சிவானந்த சாலையை பொறுத்த வரைக்கும் சாலையின் 2 புறங்களிலும் தொண்டர்கள் நின்று பிரதமர் மோடியை வரவேற்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. பிரதமர் மோடி இடதுபுறமாக இருப்பது காரணமாக பெரும்பாலான தொண்டர்கள் இந்த பக்கமே தான் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாருமே கையில பிரதமர் மோடியினுடைய புகைப்படம் கொண்ட அந்த பதாகையை வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. பூக்கள் தூவி வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. வழிநெடுக பாஜகவுடைய தொண்டர்கள், பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பேனர்கள் வைத்திருக்கிறாங்க. அருகாமையில சிவானந்த சாலையினுடைய என்ட்ரன்ஸ்ல அந்த முகப்பில் இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் டிடி தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு செல்லக்கூடிய அந்த முனையம், அந்த இடத்துல சில கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிவானந்தா சாலை முழுமையே பாஜக தொண்டர்கள் நின்று திரு மோடி அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது பிரதமர் மோடி அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய பிறகு இங்க கடற்கரை சாலையில 2 மார்க்கத்திலும் போக்குவரத்து நிறுத்தப்படும். ஏனென்றால் நேப்பியர் பாலம் வழியாக தான் அவர் சிவானந்த சாலைக்கு உள்ளே வரக்கூடிய காரணத்தினால சாலையினுடைய 2 புறங்களிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட இருக்கிறது. பிரதமர் மோடி நேரு விளையாட்டு அரங்கத்துக்கு சென்றடையும் வரை இந்த கடற்கரை சாலையில போக்குவரத்து நிறுத்தப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு வழக்கம் போல போக்குவரத்துக்கு திறந்துவிடப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் அவ்வப்போது இந்த பிரதமர் செல்லக்கூடிய இந்த சாலை முழுமையாக தொடர்ந்து வலம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்த வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து தொண்டர்கள், பாஜகவுடைய தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த சிவானந்த சாலைக்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது அங்க காவல்துறை முழுமையாக சோதனை செய்த பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. வேற ஏதாவது அனுமதிக்கப்படாத பொருட்கள் ஏதாவது கொண்டு வராங்களா, முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே ஆண்களும் சரி பெண்களும் சரி முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். சிவானந்த சாலைக்கு தொடர்ந்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. நன்றி பிரகாஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.